அனைவருக்கும் வணக்கம். ஆரோவில் அமைந்த இடம் தமிழகத்தின் பகுதி. தமிழ்நாடு என்பது இந்திய பிரபஞ்ச உணர்வுகளை உள்ளடக்கிய ஒரு பூமி. உலகத்திற்கு ஞானத்தை வழங்குகிற ஒரு ஞான பூமியாக இந்தியாவை சொன்னால் அது வழங்குகிற இடமாக தமிழகம் இருக்கும் என்று மகாகவி பாரதியார் நினைத்தார். மகான் ஸ்ரீ அரவிந்தர் இங்கே வந்து சேர்ந்தார். உலக அன்பர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து ஆன்ம விடுதலை பற்றி பேசுகிற அருள் பூமியாக இதனை மாற்றியிருக்கிறார்கள். எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய அதிமனித சக்தியை வெளியிலே கொண்டு வந்து இறை உணர்வை பரப்புவதன் மூலமாக இயற்கையோடு இயைந்து வையத்துள் வாழ்வாங்க வாழ முடியும் என்கிற நெறியை இவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதற்கான பின்புலத்தை தேடுகிற ஆராய்ச்சி களமாக இந்த மண்ணை அமைத்தார்கள். இந்தியாவின் ஆன்மா என்று உலக இலக்கியங்களின் வரிசையில் இந்திய தொன்மை இலக்கியங்களாக இருக்கக்கூடிய வேதங்களை, உபனிஷதங்களை, அதற்கு சமமாக திருவள்ளுவரின் திருக்குறளை, ஆழ்வார்களின் பாசுரங்களை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கர்மயோகின் என்கிற இதழில் பாரதியாரும் அரவிந்தரும் இணைந்து எழுதியிருக்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு உலகத்தின் ஆன்ம உணர்வுகளை அடையாளம் காட்டுகிற இடத்தில் கடைக்கோடி மக்களிடத்திலும் இருக்கக்கூடிய உணர்வாக ஔவையாரையும் திருவள்ளுவரையும் நினைக்கிறேன் என்று அரவிந்தர் சொல்லிக்காட்டிய அற்புதமான நுணுக்கங்களை எல்லாம் இந்தியாவின் ஆன்மா என்கிற தமிழில் மகாலிங்கம் ஐயா இந்த ஆரோவில் இருக்கிற பெரியவர் அதை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். அவர்களை படங்களாக வைத்து பாடங்களாக வைத்து புரிந்து கொள்வதை விடவும் அந்த எழுத்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பயிலரங்கமாக இந்த வகுப்பு தொடர் நடந்திருக்கிறது. இதற்கான களங்களை ஏற்கனவே ஆரோவில் தமிழ் மரபு மையத்தின் மூலமாக, இளைஞர்கள் கல்வி நிறுவனத்தின் மூலமாக வரதராஜன் அண்ணா, மீனாட்சி அக்கா போன்ற பெரியவர்கள் எல்லாம் தொடர்ந்து 2005 நான் இந்த பகுதிக்கு வந்த காலத்திலிருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்த தலைமுறையினருக்கு இன்றைக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்தில் புதிய தலைமுறையினர் வந்திருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் தமிழை, கவிதையை, ஆன்ம உணர்வை மேலும் எழுப்பிக் கொள்ளுகிற ஒரு மாலை நேர வகுப்பறையாக இந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்பது நம்பிக்கை. மாறுவதற்கான அறிகுறிகள், நல்ல அடையாளங்கள் என்று தென்படுவதை பார்த்தேன். இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த எண்ணம் பரவினால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகை உணர்வுகள் மறைந்து ஆன்மநேய ஒருமைப்பாடு இங்கு மலரும் என்கிற நம்பிக்கையை நான் இன்றைக்கு பெற்றிருக்கிறேன். அதை உங்களிடத்திலே சொல்லுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளத்தில் உறுதி, ஆன்மாவின் பலம், மக்களின் எல்லா உயிரினங்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு, இந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக நேர்மையை கையில் எடுத்துக்கொண்டு அன்னை சொல்லியிருக்கக்கூடிய அந்த குறிக்கோளை மையமிட்டு இந்த தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகுப்புகளின் மூலமாக ஏற்கனவே தெரிந்த செய்திகளோடு மீண்டும் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை இந்த மாலை நேர இந்த வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்ற அழகை நான் பார்க்கிறேன். இதில் வந்து கேட்பவர்கள் பலர் புதுமுகங்களாக, இளைய தலைமுறையினராக இருக்கிறார்கள். ரொம்ப மூத்தவர்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி அக்கா இருக்கிறார், அவரோடு இருக்கக்கூடிய தில்லை இருக்கிறார். அதே சமயத்தில் முற்றிலும் புதிய குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆரோவிலினுடைய மொழிக் கொள்கையின் அடிப்படையில் தமிழை எல்லோரும் நன்றாக படித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னுடைய தாய்மொழி உங்களுடைய தாய்மொழி என்பதாக அல்ல, அது ஒரு உலக மொழி. அதை அன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே மொழி பகைமை இல்லை, இனப்பகைமை இல்லை, எந்த பகைமையும் இல்லை. இந்த ஒருமைப்பாட்டிற்கு நாம் நேர்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அரங்கம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாகவி பாரதி, மகான் ஸ்ரீ அரவிந்தர் இருவருக்கும் இடையிலான தமிழ் கவிதை தொடர்பான உறவுகளை பற்றி சிந்திப்பதற்கான களமாக இன்றைக்கு இருந்தது. அரவிந்தருடைய கவிதையை தமிழில் மொழிபெயர்த்து பாரதி கடலைகள் என்று எழுதுகிற கவிதை எழுதியிருக்கிறார். அது முன்னுரையும் பின்னுரையும் எழுதியிருக்கிறார். அந்த கடற்கரையிலேயே இவர்கள் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள், உரையாடி இருக்கிறார்கள். அந்த வரலாற்றின் அடிப்படையில் இவர்கள் இருவேறு மொழி உடையவர்களாக, களமுடையவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நேர்மை இறைமையை நோக்கி கொண்டு செலுத்தியது, உலக ஓர்மையை கொண்டு போய் செலுத்தியது என்பதைத்தான் இன்றைக்கு அரங்கமும் தொடர்ந்து வகுப்புகளும் நினைவுபடுத்துகின்றன. இந்த உறுதிப்பாடு தொடர்ந்து வர வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்பது இந்த கருத்தரங்கத்தினுடைய குறிக்கோளாக இருப்பதை நான் பார்க்கிறேன். நன்றி.